வேழ மைந்தனை. வேழன்னா என்ன? உள்ளே அருமையான அந்த பழம், ஞானப்பழம். அது தகதகன்னு இருக்குது. இப்படி விநாயகர் அகவல ஔவையார் எழுதும்போது இதையெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆக இந்த அனுபவம் 6 பட்டையாய் உரிச்சுள்ள மணியாய் புருவ மத்தியிலே இருக்கின்றது. அதற்கு சண்முகம் என்று பெயர், அதற்கு சுப்பிரமணியம் என்று பெயர்னு ஞானிகள் சொன்னாங்க. அருணகிரிநாதரும் அந்த அனுபவத்தை பெற்றுதான் சிரகிரி வேலவன் அப்படின்னு சொல்லுவார். திருப்புகழ சிரகிரி வேலவன். எப்படி வேலனுடைய முனை இருக்கோ அதுபோல் நம்ம தண்டுவடத்தை ஒட்டி மேலே போய் வேல் மாதிரி முடியுது. அப்போ அது ஒளி, அதை வேலாக காண்பித்தார்கள். அந்த இடம்தான் சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக கந்தசஷ்டி கவசத்து வரும். திருப்புகழ சரணகமலாலயத்தை அரை நிமிஷ நேரம் மட்டில் அப்படின்னு அவர் கொண்டு வருவார். ஆக பல பெயர்களும் அங்குதான் உண்டு. அந்த புருவமத்திக்கு அவ்வளவு ஆன்ம நெகிழ்ச்சி என்றும் ஆன்ம அசைவென்றும் பலபட விரிந்த பெயர்கள், அதாவது நாமங்கள் அதற்கு உண்டு. அருள்வெளியின் வடிவமாய் உண்மை என்றும், அதாவது சித்தாகாசம் சொல்லுவாங்க, சிகரமாகிய பதியோடு மௌனத்தில் இருந்து மௌனத்தில் இருப்பதே உண்மை. அந்த இடத்துல போய் உட்கார்ந்து அந்த அனுபவத்தை பார்க்கின்ற போது அங்கே தான் பதி இருக்கார், நம்முடைய பதி. நான் முன்னமே சொல்லியிருக்கேன், இந்த உடல் சதி, இந்த உடலுக்கு உள்ளே இருக்கின்ற அது பதி. அது பதினா புருஷ, சதினா மனைவி. ஒவ்வொருவருமே மனைவியாகிய உடலோடும் பதியாகிய புருஷன் அருட்பெருஞ்சோதியோடும் இணைந்து தான் இருக்கும். அந்த புருஷன் நீங்கினால் இந்த சதிக்கு வேலை இல்லை. உடனே சதி ஏறுதல்னு ஒரு பழக்கம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள். அதெல்லாம் கோபாலகிருஷ்ண கோகலே அதுபோல் பெரிய உத்தமர்கள் இந்த நாட்டில் தோன்றினார்கள். லாலா லஜபதி ராய் இவங்கெல்லாம் அந்த உடன்கட்டை ஏறுதலில் சதி ஏறுதல்னுவாங்க. அந்த சதி திட்டத்தை முறியடித்தார்கள். கணவன் இருந்தால் மனைவியும் அந்த நெருப்பில் போட்டு கொளுத்துவாங்க. அதையெல்லாம் இல்லாமல் பண்ணவர் நம்முடைய பெருந்தகை இருவர் தான். இன்னும் அவரோட நிறைய சேர்ந்தாங்க.